அன்னைக்கு இது ஓட்டப்பந்தயத்தில் 1500 மீட்டர் ரிலே ரேஸ் ஓடுவாங்கல்ல. அப்போ ஓடுறவங்க என்ன பாப்பா செய்வாங்க? ஒரு கட்டை வச்சுருப்பாங்களா? ஸ்கூல்லலாம் ஓடி இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? 1500 மீட்டர் ஓடுவாங்கல்ல ஓட்டப்பந்தயம். அப்போ ஒரு கட்டையை தூக்கிக்கிட்டு ஓடி அவங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணுமா கட்டையை? அவர் வாங்கிக்கிட்டு ஓடுவார் கட்டையை தூக்கிக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். கட்டை இல்லாமல் ஓட முடியுமா? கட்டை இல்லாமல் ஓடுனா டிஸ்குவாலிஃபைடு. கட்டை கீழே விழுந்துருச்சிங்க, நான் ஒடியாந்துட்டேன், நோ, கட்டை வேணும். அதே போலதான் ஆண்டவர் விசுவாச ஓட்டத்திற்கு விசுவாசம் என்கிற அந்த கட்டையை நீ எடுத்து ஓடி நீ வெற்றி பெற்று நீ என்ன செய்யணும்? நீ முன்னாடி ஓடி கரெக்டாக போய் அடுத்த ஆளுகிட்ட கொடுக்கணும், அவங்க ஓடணும். உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாய் தந்தை ஓடி உங்ககிட்ட கொடுத்தாங்க. இப்போ கட்டை வச்சிருக்கிற நீங்கள் ஓடுறீங்களா உட்கார்ந்துருக்கிறீங்களா? இப்போ உட்கார்ந்து தான் இருக்கிறீங்க. விசுவாச ஓட்டத்தில் ஓடுறீங்களா உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஓடுறீங்களா? ஓடணும்னு தான் சாமி வந்திருக்கிறேன். அந்தோனியார் மட்டும் என் கடனெல்லாம் எடுத்து விட்டுட்டாருன்னா நான் நல்லா ஓடுவேன் சாமி. இந்த இடுப்பு வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சாமி, அந்த இடுப்பு வலியை எடுத்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடுவேன். இந்த ஓட்டத்திற்கு இடுப்பு வலி, கடன் பிரச்சனை, உன்னுடைய குடும்ப கஷ்டம் அதெல்லாம் கணக்கில் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். உன்னுடைய கஷ்டங்கள், உன் துன்பங்கள். ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அளப்பரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்கெல்லாம் கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க.